ஸ்வீட் சாப்பிடணுன்னு இருக்கா, அப்போ டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ணி செமையாக இருக்கும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே இதில் 1 கப் ரவையை சேர்த்து கலர் மாறாமல் நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா வறுத்ததுமே அது கூட 2 கப் பால் சேர்த்துக்கலாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க, பச்சை பால் சேர்க்காதீங்க. இது நல்லா அந்த ரவை அந்த பாலே சூப்பராக வேகணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி திரண்டு வரும்போது 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா டைல்யூட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யோட சேர்த்துருந்தோம் நல்லா இந்த மாதிரி திரண்டு வருங்க. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை, நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் விருப்பப்படுறீங்களோ அது தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பேரிச்சம்பழம் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஒன்று சேர திறனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா நார்மல் கேசரியை விட இது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. செம சூப்பர் சிம்பிள் மெத்தடுங்க.